வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு அன்பு. நம்முடைய மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அன்பும் கருணையும், அன்பும் கருணையும். இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு அனைத்திற்கும் மூலமாக இருப்பது இந்த அன்பு என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த அன்பு எப்படிப்பட்டது நம்மில் பலருக்கும் தெரியாது. இந்த அன்பு நம்மிடையே ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? அநேகம் பேருக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த அன்பை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆராயும் போது ஒருவேளை சுவையாக கூட இருக்கலாம். அன்பு, நேசம், பிரியம், காதல், லவ், இப்படி பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எல்லாமே இதற்குள் அடங்கி இருக்கிறது. அன்பு என்றாலும் காதல் என்றாலும் உண்டு, அன்பு என்றாலும் லவ் என்றாலும் உண்டு. எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவராலும் மிக நெருக்கமாக, உணர்வு பூர்வமாக அனுபவிக்கப்படுவது இந்த அன்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஒவ்வொருவராலும் நெருக்கமாக, உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கப்படுவது இந்த அன்பு. அந்த அன்பு நம்முடைய இருக்கும்போதெல்லாம் நம்மை அறியாமலேயே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் நம்மை சுற்றியும். அது இல்லாத போது சோர்வு, சோகம் தானாகவே வந்து நம்மை கவ்விக்கொள்கிறது. இந்த அன்பை வேறு விதமாகவும் நாம் உணரலாம். எனக்கு எங்கள் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொருவர் அம்மா, அம்மா தான் எனக்கு உசுறு, என் உசுரே அம்மா தான். அவ்வளவு பிடிக்கும் எங்கள் அம்மாவை. அந்த பொம்பளை பிள்ளை எங்கள் நாய்க்குட்டி, அப்பா இருக்கிறதுலேயே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுதான். ஒரு நிமிஷம் கூட அதை விட்டு என்னால் பிரிய முடியாது என்று சொல்லி நெஞ்சிலே அணைத்து கொண்டு சொல்லுகிறார். இப்படி மனிதர்களிடத்திலும் பிற உயிர்களிடத்திலும் நெருக்கமாக உணரப்படுவது அன்பு. இன்னொருவர், சார் என்னதான் சொல்லுங்க, நான் படித்த புத்தகத்திலேயே இந்த புத்தகம் டாப் சார், அவ்வளவு எனக்கு பிடிக்கும். ரிப்பீட்டட்லி ஐ ஆம் ரீடிங். ஒருவேளை நான் டூர் போகிறேன்னா இந்த புக்கை எப்பவுமே கூடவே எடுத்துகிட்டு போவேன். படிக்கிறனோ படிக்கலையோ, ஆனால் என் கூட இருக்கணும். இப்படி எவர் மீதும் எதன் மீதும் செலுத்தப்படுகின்ற அன்பு. அண்டர்ஸ்டாண்ட்? எவர் மீதும் எதன் மீதும் செலுத்தப்படுவது அன்பு. இப்படிப்பட்ட அன்பு எத்தனை வகைப்படும்? சொல்லும் அளவிற்கு ஒரு 3 விதமாக பிரித்து கொள்ளலாம்.
ஒன்று, முதல் வகை, அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள்களை வைத்திருக்கிறோம். பெரியதும் சிறியதுமாக குறிக்கோள்கள். அத்தனை குறிக்கோள்களையுமே நாம் நேசிக்கிறோம். அந்த குறிக்கோள்களை நேசிப்பதாலேயே அதை நிறைவேற்றிக் கொள்ள நாம் விரும்புகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? We are fixing the குறிக்கோள், நேசிக்கிறோம், to achieve that விரும்புகிறோம். இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு முன்பும், நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதும், நிறைவேற்றிய பின்பும் நேசிக்கிறோம், விரும்புகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? நிறைவேற்றிய பின்பும் கூட நேசிக்கிறோம், விரும்புகிறோம். இப்படி குறிக்கோள் மீது வைக்கப்படுகின்ற அன்பு முதல் வகை. வடமொழியிலே இதை சாத்தியம் என்று சொல்வார்கள். அண்டர்ஸ்டாண்ட்? சாத்தியம். ஓகே, குறிக்கோள்களை தேர்ந்தெடுத்து விட்டோம். How are we going to achieve that? எதன் மூலமாக? What are the ways and means? What are the instruments that we are going to put in practice? அந்த குறிக்கோளை அடைவதற்கு நமக்கு ஒரு கருவி வேண்டுமல்லவா? ஒரு வழிமுறை வேண்டுமல்லவா? இப்பொழுது அந்த குறிக்கோளோடு அதை அடைவதற்காக நாம் பயன்படுத்துகின்ற வழிமுறைகள், கருவிகள் மீதும் அன்பு செலுத்துகிறோம். You understand? கருவிகள் மீது, குறிக்கோள் மீது அன்பு செலுத்தி விட்டோம். அதை பெறுவதற்கான இந்த கருவிகள் மீது இப்பொழுது அன்பு செலுத்துகிறோம். இப்படி சொன்னால் உங்களுக்கு நன்றாகவே புரியும். அன்பர்களே, பணம் ஏன் சம்பாதிக்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறோம் ஏன்? அந்த வீடு கட்டணும், பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும். குறிக்கோள் என்ன? வீடு கட்டுவது. குறிக்கோள் என்ன? பிள்ளையை படிக்க வைப்பது. குறிக்கோள் என்ன? பிள்ளையை நல்ல முறையில் செட்டில் பண்ண வைப்பது. அதற்கு பணம் தேவைப்படுகிறது. இங்கு பணம் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆகவே we are loving the money. அதன் மீதும் நாம் அன்பு செலுத்துகிறோம். புரியுதுங்களா? இப்படி கருவி மீதும் செலுத்தப்படுகின்ற இந்த அன்புக்கு பெயர் வடமொழியிலே சாதனம். அது சாத்தியம், இது சாதனம். ஓகே, இந்த பணம் சம்பாதிப்பது, இந்த வீடு கட்டுவது, இந்த குறிக்கோளை நிர்ணயம் பண்ணுவது, அதை அடைவதற்காக இந்த கருவிகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் யாருக்கு? நமக்கு, எனக்கு, உங்களுக்கு. எதுக்கு? ஸோ அது நம்மளுக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதையெல்லாம் அடைந்து விட்டால் நம்மளுக்கு என்ன வருதுங்க? இந்த ப்ளஷர், சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. இல்லைங்களா? இப்படிப்பட்ட அன்புக்கு சித்தம் என்று பெயர். அண்டர்ஸ்டாண்ட்? சித்தம். இந்த மகிழ்ச்சி வருவது என்னுள் இருக்கக்கூடிய நான், நானுக்குள் இருக்கக்கூடிய நான். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய நான். அங்குதான் இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இப்படி 3 வகையாக பிரிக்கலாம்: சாத்தியம், சாதனம், சித்தம். ஓகே, 3 வகையாக பிரித்த பின்பும் கூட நாம் இதன் மீது செலுத்தப்படுகின்ற அன்பு ஒரே மாதிரி இருக்கிறதா, வேறுபடுகிறதா? இதையெல்லாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. பார்ப்போம், அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.